வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி சிரிப்பு கதை சொல்ல வந்திருக்கிறேன். மிஸ்டர் லூஃபான்றவரு அவருடைய கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாருங்களாம். பாதி வழியிலேயே கார் நின்னுடுச்சுங்களாம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையாம். உடனே கார சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு இறங்கி போய் பார்த்துக்கிட்டே இருந்தாருங்களாம். அந்த பாதை ரொம்ப குறுகலான பாதையா ஒரு கார் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்தடுத்த கார்களோ, இல்ல அடுத்த வாகனங்களோ போகுங்களாம். இந்த லூபாவுடைய காருக்கு பின்னாடி இன்னொரு கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த லூபாவும் எப்படியாவது இந்த கார சரி செஞ்சுட்டு எடுத்துறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். முடியலையாம். இந்த ஹார்ன் அடிக்கிறத மிஸ்டர் லூபாவால கேட்கவே முடியலையாம். உடனே அவரு கார சரி செய்றத விட்டுட்டு நேரா பின்னாடி அந்த வண்டிக்காரர பார்த்து என்ன சொன்னாருன்னா, "நீங்க கார சரி செய்யுங்க. நான் உங்க கார்ல உட்கார்ந்துகிட்டு ஹார்ன் அடிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சிரிப்பு கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி சிரிப்பு கதை சொல்ல வந்திருக்கிறேன். மிஸ்டர் லூஃபான்றவரு அவருடைய கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாருங்களாம். பாதி வழியிலேயே கார் நின்னுடுச்சுங்களாம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையாம். உடனே கார சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு இறங்கி போய் பார்த்துக்கிட்டே இருந்தாருங்களாம். அந்த பாதை ரொம்ப குறுகலான பாதையா ஒரு கார் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்தடுத்த கார்களோ, இல்ல அடுத்த வாகனங்களோ போகுங்களாம். இந்த லூபாவுடைய காருக்கு பின்னாடி இன்னொரு கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த லூபாவும் எப்படியாவது இந்த கார சரி செஞ்சுட்டு எடுத்துறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். முடியலையாம். இந்த ஹார்ன் அடிக்கிறத மிஸ்டர் லூபாவால கேட்கவே முடியலையாம். உடனே அவரு கார சரி செய்றத விட்டுட்டு நேரா பின்னாடி அந்த வண்டிக்காரர பார்த்து என்ன சொன்னாருன்னா, "நீங்க கார சரி செய்யுங்க. நான் உங்க கார்ல உட்கார்ந்துகிட்டு ஹார்ன் அடிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி சிரிப்பு கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சிரிப்பு கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.